பண்ண விகடனே போட்டிருக்கிறான். இது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண விகடனே அங்க போட்டிருக்கிறான். கிரீடத்தை கைட்டி வைங்க விஜய் அப்படின்னு தான் என் டாபிக்கே போட்டான். எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகனுக்கு இப்படி போடல. விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாருன்னு தெரியல. என்ன ரெண்டாவது, உங்க அண்ணனுக்கு தெரியும், தெரிஞ்சனாலதான் நீங்க அவசர அவசரமா போனீங்க. போன உங்க அண்ணன் அங்க போயிட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஒரு 4 நிமிஷம் வீடியோ விட்டார்ல. நான் இவரு மருத்துவமனைக்கு போனா அங்க கூட்டம் வந்துருமா, அதனால இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுமா, அதனால இவர் இதை ஏன் ஏர்போர்ட்ல உங்ககிட்ட மைக் நீட்டும் போது ஏன் சொல்லல? நீ பயமா? ஏன் சொல்லல? டேய், நீ மனுஷனா? நானே கேட்கறேன், மனுஷனா இருந்தா இதுக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணி பதில் சொல்லு. நான் உன்ன மாதிரி டைம் வச்சுலாம் உருட்ட மாட்டேன், சரியா? சரி, இப்போ எனக்கு மனிதநேயம் இருக்கு, அதனால சொல்றேன். உனக்கு மூச்சு வாங்குது, பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணனோட டேப்லெட் மட்டும் கொடு. ஏன்னா நானாடா டேபிள புடிச்சு நின்ன மயக்கம் வந்த மாதிரி. உனக்கு உண்மையாவே பிபி இருக்குன்னு நினைக்கிறேன்டா, மூச்செல்லாம் வாங்குதுடா. சரிடா டேய், 41 பேர் செத்தாலே கவலைப்படல நீங்க, இங்க ஹோஸ்ட் செத்தா மட்டும் கவலைப்பட போறீங்க. நீ அப்படிலாம் நாங்க பேரு தெரியும்டா, எனக்கு உங்களை பத்திலாம் தெரியும்டா, உங்களை பத்திலாம் தெரியும்டா. ஒரு அக்கறை இருக்கு, அதனால சொல்றேன். அக்கறை இருக்கிறவன் ஏன்டா 41 பேர் செத்ததுல இது வரைக்கும் ஏன்டா மருத்துவமனைக்கு போய் பார்க்கல? உங்க கட்சி பொதுச் செயலாளர், உங்க கட்சியோட துணை செயலாளர் ஒருத்தன் கூட போய் பார்ப்போம். எங்களுக்கு மறுப்பு வந்திருக்கு. யார் கொடுத்தா மறுப்பு? யார் கொடுத்தா மறுப்பு? ப்ரூஃப் எடுத்து மேலக்கு போடு. உங்களை யாரு அனுமதி மறுத்தாங்க சொல்லு. எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா கட்சி தலைவர் எல்லாரும் போய் பாத்துருக்காங்க மருத்துவமனைக்கு. உங்க அண்ணன் மட்டும் தான் போல. நிறைய நியூஸ் பாத்துருப்பேன். ஆமா, நியூஸ் தான் பார்க்க முடியும். பின்ன உங்களையாடா பார்க்க முடியும்? இருப்பா, வக்கீல் பேசினதை இதையும் கேட்டிருப்ப. எங்க வக்கீல் தான் சொன்னாரு. யாரு அந்த வக்கீல்? இன்னைக்கு என்ன மனு தாக்குதல் பண்ணாரு நீதிமன்றத்துல? வா வா வாடி வா, பஸ் சொல்லு. அந்த வக்கீல் இன்னைக்கு அத பார்த்த நீ, ஆனா உங்க வக்கீல் உங்க தரப்பு வக்கீல் என்ன மனு கொடுத்தாருன்றது உங்களுக்கு தெரியாது. சொல்ல மாட்டீங்க. பயம். சொல்ல மாட்டீங்கன்னு வேற இருக்கு. தெரியாது, பயம். ஏன்னா மக்கள் நம்மள காரி துப்பிடுவாங்கன்னு பயம். ஏன்னா அங்க ஆல்ரெடி எனக்கு துப்பிட்டு தானே இருக்கிறாங்க. துப்பாருக்கு தூணு மழைன்னு துப்பிட்டு தானே இருக்கிறாங்க. துப்பிக்க, கண்ணாடி மூடியே துப்பிக்க. கேட்ட கேள்விக்கு இங்க பாரு, நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விடா. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான்டா. இல்ல இரு, ஒரு நிமிஷம் இரு. இன்னைக்கு சன் நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு புதிய தலைமுறை, தந்தி, ஒரு நிமிஷம் ஈராண்டா, சொல்றது கேளாண்டா. ஏன்டா என்ன மியூட் போட வைக்கிற? ஒரு நான் என்ன சொல்ல வரேன் கேள்றேன். நான் பாயிண்ட் என்னடா பேசுறேன், அபியூஸா பண்றேன்? நீ தான் உட்காந்து கெட்ட வார்த்தை சொல்லி எடுத்து வந்து பச்சை பச்சையா பேசிட்டு இருந்தேன். நான் அப்பயும் பொறுமையா தான் இருந்தேன். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு உங்க தரப்பு வக்கீல் பேட்டி கொடுத்தாரா, சேனல் எல்லா சேனலும் பேட்டி கொடுத்தாரா, அதுல ஒரு மனு ஒண்ணு தாக்குதல் பண்ணாங்களே, அந்த மனு என்ன மனு? அதையா சொல்லண்டா. நான் பாக்கலன்னு சொல்லிட்டேன்டா. திருப்பி அதை கேட்டேன். சரி, உங்க மாவட்ட செயலாளர், சரி உங்க கட்சியில இருக்கிற ஒரு பொறுப்புல இருக்கிறவரு, சரிடா உனக்கு தெரியாதுன்னு, சரி உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா இங்க ஆன்லைன்ல இருக்கிற விஜய் ஃபேன்? சரிடா, சரி உங்க ஆன்லைன்ல இருக்கிற எந்த விஜய் ஃபேனுக்கும் தெரியாது. உங்க கட்சியில உறுப்பினரா, உங்க கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்தாருல, லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு. எப்போவா? டேய், உங்க கட்சியில ஒருத்தர் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் போட்டோலாம் போட்டிருந்தாங்கடா, எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துச்சேடா, தற்கொலை பண்ணி இறந்தாரேடா. அதான்டா. எப்போடா? 2 நாள் முன்னாடி. எங்க எடுத்து போடு மேல. உனக்கு உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுமா? இப்ப அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நீங்க தனி உலகத்துல இருக்கிறீங்க. சரிடா, கரூர் மாவட்டத்தில் பேர் தமிழக ஐயப்பன். இந்த செப்டம்பர் 29ஆம் தேதி. சோர்ஸ் 10 சேனல் இருக்குடா. அதுல ஒரு சேனல் நியூஸ் 7 தமிழ். சரியா? இந்த ஸ்பேஸோட கமெண்ட் செக்ஷன்ல நான் போட்டிருக்கிறேன். சரியா? இந்த 29ஆம் தேதி. சோர்ஸ் 10 சேனல் இருக்குடா. பாத்துக்க, கமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்க, போட்டிருக்கேனா?
போட்டிருக்கேனா? லோட் ஆகுதா? கமெண்ட்ல நிறைய பேர் அதை போட்டிருக்கிறாங்க. அது அந்த லெட்டர் அவர் கைப்பட எழுதி லெட்டர். நான் இப்பதான்டா பாக்குறேன், நான் பாக்கலடா. சரி. இது வரைக்கும் பாக்கலையா? சரிடா, பார்க்கவே இல்லடா நான். அவர் என்ன எழுதிருக்கிறாரு படி. தமிழ் படிக்க தெரியுமா? இல்லடா எனக்கு தெரியாதுடா. என்னதான் தெரியும்? உன்னை நல்லா திட்ட தெரியும். உங்க விஜய் உயிரெடுக்க வர நான். அந்த பாட்டு மட்டும் தெரியுமா? அந்த பாட்டு மட்டும் தெரியுமா? உங்க விஜய் இந்த பாத்தனிக் கண்டிஷன்ல எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற மக்கள் உன்னை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாடா? அது தெரியும்டா, மக்களுக்கு தெரியும்டா. 41 பேர் இறந்திருக்காங்க, இப்படி உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். சரிடா. அண்ணன் ஏன் வரல? அண்ணன் ஏன் மருத்துவமனைக்கு வரல? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. சரி ட்ரிகர் ஆகாத. அந்த லெட்டர் மட்டும் படி. அந்த லெட்டர் மட்டும் படி. ரஜினி இந்த இல்ல ஏன் இப்ப தப்பிச்சு வர்ற? இப்ப ஏன் தப்பிச்சு வர்ற? இப்ப ஏன் ரஜினியா? இல்ல ரஜினியா அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு? இல்ல விஜய் தானே ஆரம்பிச்சாரு. வீர சூரரு ஏன் இது வரைக்கும் மருத்துவமனைக்கு போல? ஏன் வீர சூரர் ஏன் மருத்துவமனைக்கு போல? உன் கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன்டா இன்ன வரைக்கும் மருத்துவமனைக்கு போல? டேய், உன் கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூன்றாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் ஒருத்தன் கூட அங்க கரூர் மருத்துவமனைக்கு போலயே ஏன்? சூப்பர் ஸ்டார் ஆச்சு தமிழ். டேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. கட்சி ஆரம்பிச்ச நீங்கடா. தூத்துக்குடியில டேய், நான் கட்சி ஆரம்பிச்ச உங்களை கேக்குறேன்டா. இங்க வந்து என்ன தம்பி தெரியுமா? தம்பி, உங்க கட்சி உறுப்பினர் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. லெட்டர் கையெழுத்து போட்டு இறந்திருக்கிறாரு. அவரோட இறப்புக்கு ஏன்டா போல? தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு அசிங்கப்படுத்தி தம்பி, அப்புறம் திருவண்ணாமலையில லேண்ட் சைட் அசிங்கப்படுத்தி உன் தலைவன். தம்பி ஆம்பளையா இருந்தா அண்ணே நீங்க ஆம்பளையா? யாரு புகுந்தா? டிவிகே கட்சி ஆம்பளை தானே? டிவிகே கட்சியில இருக்கிறதெல்லாம் ஆம்பளை தானே? இல்ல நான் என்ன கேள்வி கேட்டேன், கேள்விக்கான பதில் தெரியலன்னா பயமா இருக்கு. நாங்க போனா அங்க மக்கள் அடிப்பாங்க, எங்களை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 பேர் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம். 8:15க்கு 15 பேரை 19 பேரை இறந்திருக்கிறாங்க. இங்க பாரு ஒரு நிமிஷம். 19 பேர் இறந்திருக்காங்கன்னு நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. உன் கட்சி ஐடி விங்ல இருக்கக்கூடிய எவனோத்தன் பேர் என்ன, ஐடி விங்ல இருக்கிறோம், பொறுப்புல இருக்கிறோம், என்ன தெரியுமா போட்டான்? கரூர் எங்க கோட்டை அப்படின்னா. கரூர் எங்க கோட்டைன்னு ட்வீட் போட்டு வச்சிருக்கான். ரஜினி எந்த தமிழ்நாடு பிரச்சனை என்னடா டேய், ரஜினியாடா கட்சி ஆரம்பிச்சாரு? டேய், இப்ப நீங்க இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கட்சி? டேய் மாஸ்டர், நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கட்சி? டேய், நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கட்சி? இடத்துல நாங்க போனா நிலைமை கிரிட்டிக்கல் ஆகும் தான். நாங்க உங்க கட்சி உறுப்பினர் சாவுக்கு போனாவா? இருடா உங்க கட்சி உறுப்பினர்ரா லெட்டர் எழுதி வச்சு தூக்க மாட்டி தொங்கி இருக்கிறாரா? இதுல வந்து நீ அரசியல் பண்ணி பேசி யாரு? நாங்க உங்க கட்சி தொண்டர்ரா. ஐடி கார்டோட இருக்குடா அவர்ட்ட. அந்த அசிங்கப்படுத்துவேன், பெண்களை அசிங்கப்படுத்துவேன் நினைச்சீங்க பண்ணு. இங்க பாரு, செத்தவன் குடும்பத்துக்கு இது வரைக்கும் என்ன எதிர உன் கட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் கூட போய் பார்க்கல. கூச்சமே இல்லாம இப்படி உட்கார்ந்து கேவலமா இல்லடா, வெக்கமா இல்லடா உங்களுக்கு எல்லாம்? டேய், சோறு தான் திங்கிறீங்களா, வேற ஏதாவது திங்கிறீங்களாடா? டேய், 41 பேர் செத்தாங்களடா. அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கா போய் ஆறுதல் சொன்னீங்களாடா? ஆனா இவர் அண்ணனுக்கு தெரியாதான், மனசு உருகி கருகி அப்படியே வந்து நொந்துட்டாராம். வாழ்க்கையிலே வந்து இந்த மாதிரி ஒரு வேதனை பட்டதே கிடையாதான். வாழ்க்கையில அப்படி ஒரு வேதனை இவர் பட்டதே கிடையாதான். டேய், 41 பேர் செத்ததுக்கு 4 நிமிஷம் வீடியோ விட்டீங்களா? டேய், இல்ல கேவலமா தப்பிச்சு போறேன்னு தெரியுது. நீ கேட்ட ப்ரூஃபை கீழே போட்டா அதுக்கான பதில் ஏதாவது சொன்னியா? சரி, என்னால சிரிச்சுக்க. ஸ்மைலி போட்டுங்க. கீழே பாக்கட்டும்டா. 40 பேர் செத்ததுக்கு ஸ்மைலி போடுறீல்ல, இப்ப போடு. ஏன் நிப்பாட்டிட்ட? நான் சொன்னேன், நீ என்ன சொல்வியா? ஏதாவது ஒரு ட்வீட் போட்டிருக்கியா? அந்த 41 மக்கள் வந்து இறந்திருக்காங்கல்ல, அந்த பச்சை குழந்தைக்கு ஏதாவது ட்வீட் போட்டிருக்கீங்களாடா உங்க ஐடி விங் சைடுல இருந்து? டேய், நான் உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் எதிர்பார்த்து மனிதாபிமானம்டா. வருத்தப்படுறோம் நாங்க. என்னடா வருத்தப்படுறீங்க? சரி, எப்படி சரி நீ வருத்தப்படுறத எப்படி தெரிவிப்ப வெளியில? இல்ல நீ வருத்தப்படுறத எப்படி வெளியில தெரிவிப்ப? வெளில ஏன்டா தெரிவிக்கணும்? நீ வெளியில அது அரசியல் ஏன்டா பண்றீங்க? அங்க உட்கார்ந்து ஏன்டா அரசியல் பண்றீங்க? தெரிவிச்சு என்னடா அரசியல் பண்ண போறீங்க? கள்ள சாராயத்துல கள்ள சாராயம். அப்ப நான் உன்னை கேக்குறேன்டா. டேய், வரையறா. கள்ள சாராயம் வரையற. கரெக்ட்டா தான் வரேன். வெளியில தெரிவிக்க கூடாதுல்ல. உங்க அண்ணன் வருத்தப்பட்டதுனால கள்ள சாராயம் குடிச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனாங்க. நாங்க என்ன சேர்த்துக்காத. மாஸ்டர், நீ கட்சி தலைவன் கிடையாது. நீ ஏன் கட்சி தலைவன்? நீ என்ன கேட்டதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? வருத்தத்தை வெளியில தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொன்னேன். கள்ள சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, ஏன் அவங்க அண்ணன் அதை மட்டும் பார்க்க போனாரு? அவங்கள மட்டும்
பேச விடுறியா அப்போ? பதில் சொல்லு. ஏன் உங்க அண்ணன் அங்க போனாரு, ஏன் கரூர் மருத்துவமனைக்கு போல? இப்ப மேனிபுலேட் பண்ண தெரியுமா? அந்த மேனிபுலேட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்க நாங்க வருத்தப்படுறோம். ஏன்டா தெரிவிக்கலன்னா, நாங்க தெரிவிக்க கூடாதுன்னு சொல்ல. ஓகேவா? இதுல நாங்க அரசியல் பண்ண என்னடா மானங்கெட்ட பேச்சு. இப்பதானடா வெளில தெரிவிக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் தெரிவிக்க கூடாதுன்னு சொல்லலன்ற. இப்பதானடா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதுல அரசியல் பண்ண கூடாதுன்னு புரிதல சொல்றேன்டா. அப்ப உங்க அண்ணன் எதுக்கு அங்க போனாரு? அப்ப உங்க அண்ணன் எதுக்கு அங்க போனாரு? சரி, உங்க அண்ணன் கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அங்க பாக்க போனார்ல உங்க அண்ணன். போனார்ல, ஏன் இங்க போல? ஸ்டாலின் போனாரா? டேய், அத திமுக காரனை பார்த்து கேளுடா. நான் திமுகவா? நான் திமுகவா? டேய், நீ கட்சிக்காரன், நீ டிவிகே தானே? நீ டிவிகே சப்போர்ட்டர் தானே? இல்ல இல்ல, நீ டிவிகே சப்போர்ட்டர் தானே? நீ டிவிகே சப்போர்ட்டர் தானேடா? நீ டிவிகே சப்போர்ட்டர் தானே? நீ கரூர் மக்களுக்காக தானே வந்த? டேய், நான் என்னடா கேட்டேன்? டிவிகே சப்போர்ட்டர் தானேடா? ஆமான்னு சொல்லிட்டு போயேன்டா. அது என்னடா வெக்கப்பட வேண்டியது இருக்கு? ஏன்டா லூசு, இவ்வளவு நேரம் அது இல்லாம தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேனா? அப்ப டிவிகே சப்போர்ட்டர்னு சொல்லு. நீ கரூர் மக்களுக்காக தானே பேச வந்திருக்க இப்போ, கரெக்ட்டா? நான் அரசியல் கட்சி சார்ந்தவனா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆமா, கரூர் மக்களுக்கு நான் ஆதங்கப்பட்டு கேக்குறேன். சொல்லு. இப்ப நான் திமுக காரனா? அப்போ எந்த மக்களா இருந்தாலுமே நீ கேள்வி கேட்ப, கரெக்ட்டா? டேய், மக்களுக்கு தான்டா கேட்க முடியும். மக்களுக்காக தானே கேள்வி கேட்ப, கரெக்ட்டா? கேள்வி கேளு அப்படியே. இப்ப கரூருக்கு கேட்டுட்டு நீ இப்ப கேளு. இப்ப நான் கேட்டேன்ல, கள்ளக்குறிச்சியில உங்க அண்ணன் பாக்க போனவரு ஏன் கரூர்ல பாக்க போல? ஏன் ஸ்டாலின் போலாங்க சொல்லு. நான் திமுக காரனா? ஐயோ, மக்களா பதில் சொல்றாங்க. ஸ்டாலின் போல, அதுக்கு பதில் சொல்லு. மக்கள் டேய், என்ன நீ திமுக காரனை கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? என்ன மயிரே, இப்போ இங்க பாரு, ஸ்டாலின் ஏன் போல, பதில் என்னடா லூசு பையல, நீ திமுக காரனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சரி, நீ திமுக கார மாதிரி பதில் சொல்லணும். ஒரு ஜெனரலா சொல்லு, பதில் சொல்லு. ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட முதல்வர், அவரு தான் அதை பொறுப்பேற்றுக்கணும். அவர் ஏன் அதுக்கு போல? எனக்கு தெரியலடா. என்னது தெரியல? இப்ப நீ சொல்லு பாப்போம். இப்போ நான் சொன்ன கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு பாக்க போன விஜய் கரூருக்கு ஏன்டா போல? டென்ஷன் ஆகல, கேட்டதுக்கு பதில் சொல்லுப்ப. நான் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப நீ சொல்லு பாப்போம். இப்ப நீ சொல்லு பாப்போம். ஆனா நாங்க தெரியலன்னு சொல்ல, எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம், எங்களுக்கு காட்டு. நீங்க பர்மிஷன் கேட்டதை எடுத்து காட்டு. காட்டுறாரு, ஒரு 2 நிமிஷத்துல உனக்கு எடுத்து காட்டு. எப்ப நீங்க கேட்டீங்க? அன்னைக்கு ராத்திரியே உங்க அண்ணன் பர்மிஷன் கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதாகவும் சொல்லி உங்க அண்ணன் தான் சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? டேய், நாங்க வக்கீல் எங்க சொன்னது சொன்னா நீ எங்க அண்ணன் கேட்டாரு ஆமாண்டா, எங்க அண்ணன் கேட்டாரே வச்சுக்கூடா ஆமாண்டா. சரி நீ சொல்லு, ஏன் போல? திருப்பியும் சொல்றேன், இந்த யூஸடா நீ மறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டேன், விட்டாச்சு. நெக்ஸ்ட் வா. மறுக்கப்பட்டுச்சா? ப்ரூஃப் காட்டு. சும்மா நீ வாயில வாட சொல்றீங்க. பாக்ஸ் ஆபீஸ் இதுனா சினிமா பாக்ஸ் ஆபீஸா? இதுனா வாரிசு படம், கோட்டு படம் பாக்ஸ் ஆபீஸா? நீ அள்ளி விடுறதுக்கு சும்மா ப்ரூஃப் எடுத்துட்டு பேசுறே. நீ கேட்ட ப்ரூஃப கமெண்ட்ல போட்டேன்ல. போட்டனா இல்லையா? நீ வெட்டியா இருக்கடா. நான் வெட்டியா இல்ல. வெட்டி அப்ப ஏன் பேசல? என்ன உனக்கு வேலை? நீ அவ்வளவு பிஸியா இருந்தா இங்க ஏன் பேசுற? உனக்கு என்ன வேலை? மயிரு, நீ தான மேல கூப்பிட்ட பைத்தியக்காரனா? என் மாஸ்டர் உள்ள வாங்கன்னு போட்டிருந்தனா டிவிக்கு என்னடா போட்ட? நீ தானே வந்து சிக்குன. ஐயோ, கேவலமா ஒரு கேள்வி கூட வெக்கமே இல்லாம பதிலே சொல்ல முடியாம முட்டி போட்டு மண்டி போடுறீங்களே. இப்ப டெல்லியில போய் மண்டி போட்டுருக்கீங்களே, யாரால? டெல்லிக்கு மண்டி யாரு போட்டா? யாருக்கு போட்டா? நாங்க என்ன ரஜினியா? சரி, இப்ப எங்க போயிருக்காரு? சரி, டெல்லிக்கு எதுக்கு போயிருக்காரு? ஆதவர்ஜுனா 70 வயசுல உட்கார்ந்து கூத்தாட்டம். சரி, ஆதவர்ஜுனா எங்க போயிருக்காரு? மண்டி போட்டுக்கிட்டு. சரி, ஆதவர்ஜுனா எங்க போனாரு? இந்த காமெடி எல்லாம் அப்புறம் கூட பேசியாச்சு. நீ சொல்லு. ஆதவர்ஜுனா எங்க போயிருக்காரு? சொல்றேன். ஆதவர்ஜுனா எங்க போயிருக்காரு? டெல்லிக்கு போயிருக்காரு. எதுக்கு? ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு. இங்க 41 பேர் செத்து இருக்காங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு கேக்குது. நாங்க ஒண்ணும் அதை வருத்தம் தெரிவிக்காம போலியே. அப்படியா? அவர் ஏன் ட்வீட் போட்டு டெல்லி ஏன் டெலிட் பண்ணாரு? ஒரு ட்வீட் போட்டு டெலீட் என்ன ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு? என்ன ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு? நீ சொல்றத கேளு. அதுல அதுவும் தெரியாது. அதுனால சோஷியல் இஷ்யூ காஸ் பண்ண விரும்பல, அதனால நான் டெலீட் பண்ணிட்டோம். மக்கள் நலனுக்காக நாங்க அதை டெலீட் பண்ணிட்டோம். சரி, என்ன போட்டிருந்தாரு? டெலீட் பண்ண ட்வீட் என்ன போட்டிருந்தாரு அதுல? நான் பாக்கலடா. பாக்கலையா? உங்க அண்ணன் கபிலன் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கலாமா? உங்க கூட ஃப்ரீயா இருக்கீங்களா? சரி, நான் பேச மாட்டேன்டா. நீ அவரு கூட 1 to 1 ரா. இல்ல கபிலன் இல்ல உங்ககிட்ட பேசணும்
நான் பார்க்கல, சரி, நீங்க எனக்கு பேசிட்டே இரு. தெரியாது. நான் போயிட்டு நான் நீங்க பார்க்கல, ஓடுறா, எனக்கு ஓடுறா, தெரியாது, ஓடுறா. எனக்கு ஓடு, படிக்க விழுப்புரத்துல தெரியாது. ஓடுன மாதிரி ஏன்டா கரூர்ல டேய் ஓடுன மாதிரி ஓடு, டேய் ஓடு, ஓடு. பயமா ஓடு, ஏன்டா ஓடு, பயப்படுற? ஓடு, 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 இருங்க ஓடு, ஏன்டா பயப்படுற? என்ன ஓடு, ஓடு, தீபக் ஓடு, டேய் 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 தீபக் இல்ல நீ எனக்கு நீ என் கேள்வி மேல ரொம்ப சிம்பிள்ரா வந்தது டேய். நீ டேய் ஓடு, தீபக், ஓடு. என் கேள்விக்கு ஒரே ஒரு நீ கேள்வி தான்டா. மேல வந்ததே என் அவன் கேள்வி காப்பாத்த ரொம்ப வரல. சிம்பிள். என்னையே பயப்படுற? என்ன பார்த்து ஏன் பயப்படுற? அது மட்டும் உன்னை பதில் பார்த்து சொல்லு. பயமா? ஏன் ஒண்ணு ஏன்னு சொல்லு. பண்ணலாமா அது அது கிப்ஸி? அதுக்கு கிப்ஸி மட்டும் பதில் சொல்லு. இரு, அதுக்கு நீ மட்டும் பதில் ஸ்பேஸ் சொல்லு. இரு, உன்னை பார்த்து பயம் இல்ல. ஓப்பன் ஒரே சேலஞ்ச். நிமிஷம். நீ ஸ்பேஸ இங்க போடு, இல்ல நான் இல்ல ஸ்பேஸ் வரேன். இல்ல 1 என் to 1 கேள்வி பேசலாம். என்னன்னா, 1 என்னோட to 1 கேள்வி பேசலாம். என்னன்னா, இங்க பாரு, இவ்வளவு நேரம் நீ 1 to 1 பேசின அவன் கூட ஆளுக்கு நான் பார்த்தேன்டா. அவன் கூட பேச தான் வந்தேன். இல்ல நீ கீழ இறங்குடா. உன்னோட அவனை நீ காப்பாத்த பயப்படுறன்னு சொல்லி வந்து நாங்க நீ எல்லாம் கீழ ஒண்ணும் பண்ண இருந்தோம். முடியாதுடா. நீ பயப்படுறன்னு சொல்லி நாங்க எல்லாம் கீழ இருந்தோம். இந்த 1 உனக்கு ஹவர்ல உனக்கு நான் படிக்க அவனுக்கு தெரியாது, காப்பாத்த எனக்கு வந்தா தெரியாது. காப்பாத்திட்டு போ. உனக்கு என்ன எனக்கு தெரியும் இங்க சொல்லு. உட்காந்து நான் பேசிக்கிட்டு டேய் வேஸ்ட் பண்ண வரும்ல உன்னை டைம். தானே காப்பாத்த வந்திருக்க லூசு நீ பயலே. என்னைய காப்பாத்த உனக்கு வரல. உனக்கு எதுவுமே நல்லா தெரியலடா பைத்தியக்காரா. நான் உனக்கு நான் என்னடா தெரியுது? தடவி கொடுத்துட்டு உட்காந்து உனக்கு என்னடா தெரியுது? நல்லா உனக்கு என்ன தடவி தெரிஞ்சுது சொல்லு. தடவி இது கொடுத்துட்டு ரெக்கார்டட் உட்காந்து ஸ்பேஸா? பேசிக்கிட்டு ஒரு கேள்விக்கு பேசு. பதில் இல்ல, ஒத்த டேய் கேள்விக்கு பதில் இல்லடா, டேய் ஒரு கேள்விக்கு பதில் இல்லடா. எனக்கு டேய் தெரியாதுன்னு நான் டேய் சொன்னேன். பதில் சொல்ல உன் நான் ஸ்பேஸுக்கு எதுக்குடா பைத்தியக்காரன். வராங்க? ஒரு கேள்விக்கு பதில் இல்லடா, கத்தாத ஒரு கத்தாத கேள்விக்கு இல்லடா, டேய் ஒரு கேள்வி. கத்தாத. ஓடாம நில்லு, ஓடாம நில்லு. நான் மட்டும் தான் ஓடலாம் பேசிட்டு பைத்தியக்கார இருக்கேன். நாயே கத்தாத ஜிப்சி ஃபர்ஸ்ட். 1 minute 1 minute 1 ஒரு minute. நிமிஷம் இரு. மான்ஸ்டர் ஒரு கேள்வி. தெரியாதுன்னு சொல்லிட்டா ஒரு அது எனக்கு நிமிஷம் மான்ஸ்டர் தெரியாதுன்னு தான் மான்ஸ்டர் இருக்கும். மான்ஸ்டர் ம் ஓகே ஓகே. நீங்க சொன்னீங்க விஜய் அவர்களுக்கு வந்து டினைட் பண்ணப்பட்டது. ஓகே, விஜய் அவர்களுக்கு டினைட் பண்ணதாவே இருக்கட்டும். ம் அங்க இருக்க கரூர் மாவட்ட செயலாளரோ, கரூர்ல இருக்க கழக செயலாளருக்கோ, இல்ல கரூர்ல இருக்கவங்க தொண்டர்களுக்கோ மறுக்கப்பட்டதா? சரி ஓகே நல்ல பதிலு. உனக்கு நான் இல்ல வெயிட் அந்த இரு ப்ரூஃப் 2 நிமிஷத்துல அது பதில் போடுறேன்னு இல்ல, அதை கேள்வி. போட்டு போயிடு. யார் வெயிட் இன்டர் வெயிட் பண்ணும்போது வெயிட் நான் சொல்றேன். யாரு டேய் மூதேவி, அது ஒரு கேள்வி. இது கேள்வி நீ கிடையாது, 2 நிமிஷத்துல ப்ரூஃப் போடுறல, கேள்வி 2 கிடையாது. நிமிஷத்துல நீ மட்டும் சரியான ஆம்பளைன்னா அதுக்கு ப்ரூஃப போட்டு போயிடு. நீ முதல்ல கேளு. ஜிப்சி ஒரே நிமிஷம். அவரு ஆன்சர் சொல்றேன்டா. சொல்லுங்க யாரு மான்ஸ்டர். போனாலும் அங்க இன்னும் நிலைமை கிரிட்டிக்கல் ஆயிடும்டா. அதனாலதான் என்ன அவாய்ட் பண்ணாங்க. கிரிட்டிக்கல் ஆகும்? ஆகும். என்ன கிரிட்டிக்கல் ஆகும்? உருட்டு bro, நல்லா உருட்டு. ஒரு நிமிஷம் வினோத், வாய் மூடுறா. மக்கள் கோவப்படுறாங்களோ இல்லையோ நெக்ஸ்ட் விஷயம். ஆனா அங்க நீங்க ஒரு அரசியல் பண்ணுவீங்க திமுக காரன். அதுக்காக தான் நம்ம போல. எதுக்கு அப்ப நீங்க வந்து திமுக அதிமுக பார்த்து பயப்படுறீங்க? திமுக பயப்பில்ல தம்பி. அங்க இருக்க மக்கள் பாதிக்க கூடாது. எங்களால அந்த மக்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னும் பர்டன் ஆக கூடாது. அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. சரி அது சரி சரி ஓகே ஓகே மான்ஸ்டர் ஓகே மான்ஸ்டர் சரி ஓகே. நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் டிபேட் ஷோக்கு வரல? ஒரு டிவிகே மெம்பர் கூட டிபேட் ஷோக்கு ஏன் வரல? டிபேட் ஷோ காமிச்சா நீங்க வாட்ச காமிச்சு டைம் பண்ணி இன்னி வரைக்கும் வரல, ஒருத்தனும் வரல. இன்னி வரைக்கும் ஒருத்தனும் திமுக வரல. ஆதரவாளர் இன்னி நிப்பீங்க. வரைக்கும் ஒருத்தன் ஒருத்தன் கூட திமுக வரல. போடுவீங்க. நாங்க என்ன இல்ல பண்றது? சபா, இப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்கேயுமே வர மாட்டாங்கன்னா இப்ப நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு அரசியல் கட்சியா போயிடுவாங்களா? நான் பேசிட்டு இருக்க தனாஸ் இது என்கிட்ட நான் 1 to 1 மட்டும் அவர்கிட்ட பேசிட்டு ஒரே நிமிஷம் தெளிவா பதில் சொல்றேன். நான் மட்டும் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். தெளிவா பதில் சொல்றேன். டிபேட் சொல்ல வந்தா வாட்ச காமிப்பீங்க. டைம் பத்தி பேச விடாதுன்னீங்க. 4 திமுக ஆதரவாளர் உட்கார வைப்பீங்க. அங்க எங்கடா பேச முடியும்? கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கா? கருத்து இனிமேட்டு வர மாட்டீங்க டிபேட் ஷோக்கு. நான் ஓபனா சொல்றேன். இனிமேட்டு டிபேட் ஷோக்கு வர திமுக மாட்டீங்களா? இருக்கான்னு கேக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, டிபேட் ஷோக்கு இனிமேட்டு வர மாட்டீங்களா டிவிக்கு சார்பா? சபா, நீ என்ன பேசுற புரியல பரணி சபா. ப்ரோ ஒரு நிமிஷம், பரணி ப்ரோ ஒரு தளபதி நிமிஷம். எங்க தளபதி ஓபன் ஆன்சர் சேலஞ்ச் இனிமேட்டு டிபேட் ஷோக்கு வர மாட்டீங்களா? நாங்க 4 நிமிஷம் வீடியோ மட்டும் விடுவோம். தளபதி வாஸ் ஸ்டாலினே வெச்சுப்போம். லைவ் ஷோ வெச்சுப்போம். என்ன சொல்ற? டிபேட் பண்றோமா? கேட்ட கேள்விக்கு பதில். ஒத்த இன்டர்வியூ கொடுக்க முடியல, கண்ணாடி மூடிட்டு வர்றாரு. இதுல இவருக்கு டிபேட் ஷோக்கு வர போறாங்களா? டிபேட் ஷோ இல்ல மான்ஸ்டர், இல்ல ஒரு நிமிஷம். சபா 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 இரு, சபா சபா கோச்சுக்கிறா. சபா இரு கோச்சுக்கிறா. மான்ஸ்டர், நீங்க என்ன கேள்வி கேளுங்க. நான் உங்களோட கேள்வி எல்லாம் கேட்க வரல. நீங்க உண்மை சொன்னீங்க. இருங்க ஓடாதடா, பயப்படாத. பதில் இல்லன்னு கேள்வி இல்லன்னு இந்த காமெடி எல்லாம் உண்ட கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல போறல உண்டாது விடுவே. நீ ஏன் போட்டு ஏன் உள்ள வர மாட்டீங்க? நான் சப்பாட்டா கேட்க போறேன். மான்ஸ்டர், நான் சப்பாட்டா கேட்க போறேன்னு சொல்லிட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க சார். அவருக்கு என்ன சொன்னாருன்னா, அங்க மக்களை பார்க்க போனா பிரச்சனை வரும்னு சொன்னாரு. அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்மளாதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நம்ம போனா இங்க மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னுங்கிறத அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. நீ மக்கள் சொன்ன ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. அவரு ஒளியிட்டோங்க அவர் வார்த்தைகள். அதாவது அவங்க டிபேட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க.
இப்ப வந்து இந்த இன்சிடென்ட் வரதுனால அங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் டிபேட் சபா நீங்க டிபேட் விடுங்க சபா. ஒரு நிமிஷம் டிபேட்லாம் தேவையில்லை சபா. ஒரு நிமிஷம் இருங்க சபா. ஒரே நிமிஷம் பேசுறேன் சபா. டிபேட் ஷோக்கு வராதனால அந்த பள்ளி குற்றம்லாம் எங்க மேல இது பண்ணிடுமா? என்ன ரீசன் எதுக்காக வரல? நாங்க அத பேசக்கூடாது. நல்லா முட்டு குடுயா. நடாது முட்டை கொடுத்தறல. நல்லா குடுறா முட்டு. கவுண்டர் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பதில் சொல்றாங்க? அதுல அரசியல் வந்து இப்போ சரியா கேக்குதா அவர் பேசுறது? பயமோ அதெல்லாம் கிடையாது. அதுக்குதான் எங்க தளபதி வீடியோ போட்டாரு. அந்த வீடியோவோட ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கோம். இல்ல இல்ல அதுக்கான பதில் கிடையாது. அது கீழே இருக்கவங்களும் புரியும். உங்களுக்கு வேணா அது திருப்தியா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது திருப்தி கிடையாது. அந்த மக்களை மீட் பண்ணும்டா. எங்களுக்கு அந்த மக்களை எப்ப மீட் பண்ண அந்த அந்த இழந்த நீ ஓட விட நீ நல்லா ஓலா விடுறாமா சார். அப்பையில இருந்து நேரட்டா பதிலுமே இல்ல. இரியா சபா இரியா மான்சா இரியா சபாட்ட ஒன்று கேட்டுக்க சபா. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, மக்கள் எங்களை வந்து அங்க வந்தா எதிர்ப்பாங்க, நான் கோர்ட்ல பாதுகாப்பு. இரியா நான் பண்ண மான்சர் நான் சொல்லிருக்கேன். நான் சபாட்ட பேசிருக்கேன். நீ ஏன் உள்ள வர? போஸ்ட் என்ன போஸ்ட் புரியல. இல்ல நீ சொன்னதான் சொல்றேன். சரி ஏன் அவங்க எல்லாம் பேச வர மாட்டேங்கிறேன்? மான்சர் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த இது போடுறியா? பெர்மிஷன் வந்த லெட்டர் ஒன்னு வாங்கி போறேன்னு சொன்னி அதை போட்டுறியா? இல்லடா நான் வெயிட் பண்ணடா. அது மட்டும் போட்டு போடா. டேய் புண்ணியமா போகும்டா. அது மட்டும் போட்டு போடா போறதுக்கு முன்னாடி. சரி வெயிட் பண்றேன். பேசுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பையன் போக மாட்டான், இங்கதான் இருப்பான். அதுதான் சொல்லிடுறேன். வினோத் மைக்கு மட்டும் ஆன் பண்ண நாய்ஸா இருக்கு. வினோத் கொஞ்சம் பாத்துக்க. இல்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னா இது வரைக்கும் தாவேகா சார்புல எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு நம்பர் போட்ட ஒரு லெட்டர் பேட் எனக்கு இருக்கா? ஏதாவது ஒரு கட்சி அறிக்கையோ ஒரே சரி நான் கிப்சி கிட்ட பதில் சொல்லிருக்காங்களா? நாங்க அரசியலுக்கு வருவது உறுதி. இந்த நம்பர் போடுவது உறுதி. திமுக காரங்க பேசுறா, அங்க போவாதடா. திமுக காரங்க பேசுறா. யாரா பேசிட்டு இருக்கா? நான் பாபு பேசுறேன். நேம் பாத்துக்கோ. இது வரைக்கும் அவங்க கட்சியில நேம் தெரியல, ஐடியா தெரியல எனக்கு. சரி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. காது கேக்குது இல்ல? பதில சொல்லு. எங்க தூரமா பேசிட்டு இருக்கடா, ஒழுங்கா கேட்க மாட்டீங்க. காதாவது கேக்குதா இல்லையாடா? சரி அவன் என்ன சொல்றான் ட்ரான்ஸ்லேட் பண்ணு. மட்டும் தான் கேக்கலையா? படிக்கவும் தெரிய மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது. என்ன அளவுக்கு வந்த ஸ்பேஸுக்கு? என்ன அளவுக்குடா வந்த ஸ்பேஸுக்கு? நீ என்ன அளவுக்கு வந்த ஸ்பேஸுக்கு சொல்லு. படிக்க தெரியல. நேத்து டேய் உனக்கு ஒரு நிமிஷம் இருங்க பாபு, ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு படிக்க தெரியல. நேத்து உங்க வக்கீல் கொடுத்த ஒரு அளவுன்னு தெரியல. என்ன காது கேட்க மாட்டேங்குது. என்ன அளவுக்கு வந்த ஸ்பேஸுக்கு அது மட்டும் சொல்லு. இது வரைக்கும் அந்த கட்சியில இருந்து எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு ஒரு நம்பர் வந்து அவங்க கட்சியில இருந்து யார் சொல்லிருக்கா? எத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்கன்னு ஒரு நம்பர் சொல்லிருக்காங்களா? கோர்ட்ல ஆதவர்ஜினா வந்து இவங்க இங்க இறந்தவங்க எல்லாம் எப்படி இறந்தாங்கன்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அவங்க செக் பண்ணாங்களான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன விளக்கம்? இது வரைக்கும் யாருமே எத்தனை நம்பர் சேர்த்திருக்காங்கன்னு யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்களே இந்த கட்சியில இருந்து. ஏன் அவர் என்ன கேக்குறாருன்னா செத்தவங்களும் உங்க கட்சி நண்பர்கள், தோழர்கள், ரசிகர்கள் தானே? கரெக்டா இல்லையா? பொதுமக்களும் பொதுமக்களும் அவங்க எல்லாருமே உங்களை பார்க்க வந்தது தானே? சொல்லுப்பா, நீ நெக்ஸ்ட் சொல்லுப்பா. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ஜகா வாங்குறான். இந்த நாயங்க இல்ல ஆயுத பூஜை கொண்டாடி ஆயுத பூஜை நாய் ஆடுது உங்களுக்கு அந்த வண்டிக்கு. அவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க நாய்க்கு. அந்த நாய் கீழே போயிடுறேன். அந்த நாய் நானே கேட்டேன். வினோத் நானே கேட்டேன். அவன் கடைசி வரையும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. அவன் எதுக்கும் பதில் சொல்லல. விட்டுரு. ஒரு நிமிஷம். இப்போ திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நீ தமிழ்நாட்டுல இருக்கிற 133 தொகுதிக்கு போகவே முடியாது. திமுக காரங்க இல்லாத தொகுதியும் கிடையாது. மாஸ்டர் நான் 3 இது வரைக்கும் 4 எக்ஸ்பிரிக்கு கொண்டு மைக் கொடுத்தேன்டா. அவன் 2 முதல்ல மைக் கேட்கும் போது அவனை கொடுத்தேன். அவன் மேல வரல. புரியுதா?
என்ன பண்றது எல்லாரும் பயந்து உடனே எப்படா உள்ளதுலயே நீ கொஞ்சம் பரவாயில்லடா. இப்ப கூட ஒரு டிவிக்கு ஐடி மைக்ல தான் இருக்கு. நான் எக்ஸ்பெரிக்கு மைக் கொடுத்தேன், அவன் வரல. ஒரு நிமிஷம் மான்ஸ்டர் அவர் என்ன கேட்டாருன்னா, செத்து போனது 41 பேரும் உங்க கட்சி பொதுமக்கள் உங்களை பார்க்க வந்தவங்க, ஓகேவா? அவங்க வக்கீல் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவங்க எல்லாரும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவங்க அவங்க இறப்பே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, ஏற்கனவே இறந்தவங்களை எடுத்துட்டு வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்ட்டு டிவிகேவோட அபிஷியலான ஒரு வழக்கறிஞர் வந்து பெட்டிஷன் பண்ணியிருக்காரு. அது நாளைக்கு வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சக தொண்டனா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இறந்தாங்கன்ட்டு, விஜய்க்குமே அது தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்க வழக்கறிஞருக்கு அது ஏன் தெரியல? அவர் அயர் பண்ணதும் விஜய் அவர்கள் தான். அவர் அன்னைக்கு நைட் நீலங்கரையில விஜயும் பார்த்துட்டு வந்திருக்காரு. மான்ஸ்டர் இருக்கீங்களா? ஏப்பா காது கேக்குதா? முதல்ல அவனுக்கு காதுல கேட்டுச்சானு கேளுங்க. இல்லடா அப்ப திருப்பி பேச சொல்லுவாடா, அது முதல்ல கேட்டுக்கணும்டா, நல்லதுடா. இல்லடா மூட முடியாதடா, இந்த டைம் மூட முடியாதடா. சரிடா காலை கவனிச்சாடா, உனக்கு காலை உழுந்தா பதில் சொல்லு. ஒண்ணு பண்ணு, இவனை கீழ இருக்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேட்டாப்ல இரு. இப்ப என்ன தப்பா கேட்டாப்ல? காது கேக்குதா கேட்டாப்ல? அறிவு இருக்கவன வேணா உனக்கு இருக்குல்ல, பதில் சொல்லு. நீ தானே சொன்ன கேட்க மாட்டேங்குது, நீ பதில் இருக்கா இல்லையா? நீ தானே சொன்ன கேட்க மாட்டேங்குது, கேட்டு சொல்லு. நீ தானே சொன்ன மூதேவி. டேய் மூதேவி, நீ தானே சொன்ன காது கேட்க மாட்டேங்குது, கேட்டு சொல்ற. நீ தானே சொன்ன. இங்க பேரு மாஸ்டர் கேவலமா தப்பிச்சு போகாத. ஜிப்சி இங்க என்ன கேட்டாப்ல? கேக்குதா இல்லடா கேட்டாப்ல. சபா கேட்ட கேள்வி உனக்கு பதில் இருக்கா இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்களும் கும்பலா பேசிக்கோ. அதனால ஓடுறேன். 1-to-1 டிபேட் தான் இந்த எப்பறா நான் கீழ டேய் 4 ஐடி கொடுத்தேன்டா. 4 டேய் நான் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் இருக்கா? 4 டிவிக்கு ஐடிக்கு மைக் கொடுத்தேன்டா, ஈக்குவலா கொடுத்தேன்டா. நான் ஸ்பேஸ் போறேன். அப்புறம் இப்ப கூட ஒரு ஐடி மைக்ல தான்டா இருக்கு. அந்த ஐடி மைக்ல தான்டா உட்கார்ந்திருக்கு. ஓடாதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இது மான்ஸ்டர் ஓடிராத. எனக்கு ஒரு கேள்வி இப்பதானே கேள்வியே மான்ஸ்டர். எனக்கு இப்பதான் கேள்வியே மான்ஸ்டர். மான்ஸ்டர் எனக்கு இப்பதான் கேள்வியே. இது மான்ஸ்டர் எனக்கு இப்பதான் கேள்வியே. ஓடுற பொறுமையாரு இருங்க மான்ஸ்டர், ஏன் ஓடுறீங்க? இருங்க நீங்க போடுங்க. ஒரு நிமிஷம்டா, உனக்கு இப்ப நான் கூட உனக்கு 2-3 டிவிக்கு ஐடி வேணும் எனக்கு இருக்கணும் இல்லடா. இந்த டஸ்டின் டிவிக்கு முத்து இருடா, இன்னும் 2 டிவிக்கு ஐடி 1-to-1 கூப்பிட்டா திருப்பி இல்லடா 4-to-4 வச்சு போண்டா. 1-to-1லாம் தெரியல. இல்லடா 4-to-4 வச்சுக்கடா. நான் அமைதியா இருக்கறேன், நீங்க பேசிங்க. டேய் 1-to-1ல நீ எதுக்கு எத்தனை கேள்விக்கு பதில் சொல்றடா? அது மட்டும் பதில் சொல்றா. டேய் நாயே, டேய் எச்சக்கல, டேய் எச்சக்கல, டேய் தற்குறி நாயே, டேய் தற்குறி. 1 ஹவர்ல எத்தனை கேள்வி பதில் சொல்றாரு? எவ்வளவு கீழே இருக்குது ரெக்கார்டிங் ஸ்பேஸ்? அப்ப கேட்டு பாடுறா. ஒரு படிக்க தெரியல, எனக்கு தெரியல, என்னடா தெரியும் உனக்கு? ஒண்ணுக்குமே பதில் தெரியலடா உனக்கு. ஏன்டா வர? இதுக்கு பேர் டிபேட்டா? இதுக்கு பேர் டிபேட்டாடா? நான் பார்க்கல, எனக்கு படிக்க தெரியாது, இதுக்கு பேர் டிபேட்டாடா? டேய் ஒரு நிமிஷம் அந்த கேள்வியை திருப்பி வச்சிடுறேன். ஆன்சர் உங்க வச்ச இல்ல ஒரே நிமிஷம். ஏன் இங்கே பேசு, நான் அமைதியா இருக்கேன், நான் வாயை திறக்கல. பாருங்க ஓடிட்டான். ஐயா நான் ரிமூவ் பண்ணலைங்கயா. ஐயா சத்தியமா சொல்றேன், நான் ரிமூவ் பண்ணலைங்க. சரி இன்னொரு டிவிக்கு ஐடி இருக்கு, அவராவது பேச சொல்லுங்க. ஜிப்சி ஒரு நிமிஷம் நான் ஐயா சில்லர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன், நான் ரிமூவ்லாம் பண்ணலைங்க. நான் 3-4 ஐடிக்கு விஜய் ஃபேன் ஐடிக்கு நான் மைக் கொடுத்து இன்னும் வரைக்கும் இருக்கு, 2 ஐடி இருக்கு. சரி கபிலன் அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு நிமிஷம் இல்ல ஐயா, அதுக்கு முன்னாடி நீங்க கேளுங்க, உங்க டைம் இருக்கு. கபிலன் ரிமூவ் பண்ணப்பட்டது நானு, மொசக்குட்டி, இன்னும் 2-3-4 பேர் நாங்க கீழே போனோம். எத்தனை கேள்வி கேட்டீங்க, அதுக்கு எத்தனை பதில் வந்துச்சு? எனக்கு இந்த 1 ஹவர்ல நீங்க ஆத்துல எத்தனைக்கு பதில்